Hello guys, welcome to another don't don't laugh. Hello guys, welcome to another video. Welcome back to another video. Yes. சிரிக்காத மூஞ்ச உரியாதான்னு சொன்னேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another video. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another video. இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா டார்க் அண்ட் டேங்க் மீமி ரியாக்ஷன் தான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பதினெட்டு வயசு கீழே விழுவாங்க. இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. குனியும் போது குத்தும் ஊருக்குள்ள நிமிந்தே தான் நடக்கணும், வழியே இல்ல. வேணா உயிர் நாடி விட்டு. ஒரு படம் தேடையப்பட்டு அந்த படத்தில் 2.5 மணி நேரம் பார்ப்பவனை கண் சுமிட்ட கூட நேரம் கொடுக்காமல் பார்க்க வைத்த படம் எங்கள் தாத்தா கலைஞர் வசனத்தில் பராசக்தி. பார்த்துமா? அப்போ எவனோ கடையில் விற்கிற மைய வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊத்தினா அந்த கைப்பட்ட மைய இவ்வளோ பவராக இருந்தா எங்க அண்ணன் தளபதி அவர் சொந்தமா ஊத்தின மைய அது எவ்வளோ பவரா இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. அடங்கம்மால ஏண்டா லபடிக்கப்பால் டோன்ட் லாஃப், கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். ஒரு நல்ல நகைச்சுவைக்கு சிரிக்க கூட முடியல. நம்ம நாட்டு அரசியல ஒரு தற்கொலையாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல சிரிச்சனா கேஸ் போட்டு விட சொல்றாங்க. நம்ம அடுத்து பார்ப்போம். टमाटो राइस, ये लेमन राइस, ये वाला बोटी करी, ये वाला मटन करी, डबल बिरयानी, गोभी राइस, लेमन राइस, ये जीरा राइस, ये चिकन करी, ग्रेवी चिकन, लिवर फ्राई, बोटी करी. யாரா நீங்க? உயிரோட இருக்கப்ப சண்டை மாத்திரலாம் போடுறீங்க, சத்தத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப நல்லவன், அதனாலதான் சத்தம் இன்னைக்கு மழை பெஞ்சது வெயில் அடிக்குதுன்றீங்க. சத்தம் செருப்பால அடிக்க மாட்டான்ற தைரியம் காரியம் இன்னைக்கு பார்க்கணுமே. அவனுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவனுக்கு மெய்வானு சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. உனக்கு கறி வேண்டும் என்றால் கேட்டு வாங்கி தின்னுங்கடா. இதுக்கு மேல இமிடேட் பண்ணா நல்லா இருக்காது. நம்ம அடுத்த வீடியோ. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க. காண்டம் யூஸ் பண்ணிருக்கலாம், ஐடியா இல்லாத. இந்த மீமி கான்செப்ட் என்னன்னு சில பேருக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மீமி கான்செப்ட் என்னன்னா, மகதீரான்ற படத்துல ஹீரோனை தொட்டாலே ஷாக் இருக்கும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருந்தா என்ன நடந்திருக்குன்றதுதான் மீமி கான்செப்ட். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ரொம்ப புஷ் பண்ணாத கார்த்திக், அதுவா வரும். யூர் an artist, வரும். ரைட், லியோ பொண்டாட்டி இவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கா? விக்ரம், சந்தானம், ரோலக்ஸ் எல்லாரும் கூடயும் இருக்கா. எவ்ரிபடி. Hey, everybody. கவலைப்படாதப்பா லியோ. கவலைப்படாத வடிவேலு, அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா. ஏன் இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தா? ஐயோ, இந்த காமெடி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பர்சனலா எடுத்துக்காம
ப்ளோ ஜாப் ஸ்டைல் கம்போஸ்ட் பை லாரன்ஸ். எல்லாரும் அங்கே வன்கொடுமை நடக்குதுன்னு வருத்தப்பட்டு இருக்கப்ப அவர் காவி கலர் சட்டை போட்டுட்டு இருக்காருங்க. அடுத்த மட்டும் சந்தோஷப்பட்டு இருந்தான். இந்த கலர் சைக்கோஸா என்ன பண்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு திருவள்ளூருக்கு பெயிண்ட் அடிச்சதோட நிறுத்தாம அந்த கலருக்கு ப்ரொமோஷன் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்கப்ப வீட்டுல காவி கலர்ல கோலம் போடுங்க, வீட்டுக்கு நல்லது நடக்கும் சொல்லியிருக்கான். ஒரு மூடு தாங்க. எங்க அம்மா அதையும் நம்பி காவி கலர் நினைச்சு காஃபி கலர்ல கோலம் போட்டுருக்காங்க. உங்களுக்குலாம் நாங்க கடைசி வரைக்கும் தற்கொலையாக இருக்கணும், உங்களை ஏமாத்தி நீங்க தின்னுட்டே இருக்கணும் இல்ல? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வெளியலாம். சொல்றதுதான் செஞ்சிருவாங்களா? அப்படி இதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏத்திஸ்டா இருக்கணும்ன்றது. எங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் இல்லை, கெட்ட நேரம் இல்லை, ஹீரோ நம்புறத நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஜோக்ஸ் அப்பார்ட், கடவுளை நம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பு இல்லை. கடவுளை பத்தி மனுஷன் சொல்றது நம்புறது தான் தப்பு. கடவுளே இல்லைன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட கேஸ் ஆயிடுவேன். என்னால கடவுள் நம்பிக்கை எல்லாமே பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட முடியும். யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாம பீஸ்ஃபுல்லா வாழ முடியாதுன்னு தோணுதோ, ஈவன் அவங்களுக்கு கடவுள் இல்லைன்ற ஒன்று தெரிஞ்சாக்க கடவுள் நம்பிக்கை விடாம இருக்கிறது நல்லது. ஆனா அது ஜஸ்ட் மாரல் சப்போர்ட்காக மட்டும் இருந்தா நல்லது. கடவுள் தான் எல்லாமே, கடவுள் தான் உலகத்தை படைச்சாரு நம்பிட்டீங்கன்னா கூட்டகேஸ் ஆகிடும். அங்கதான் தீவிரவாதமும் பிறக்குது. இப்பெல்லாம் நான் தான் கடவுள்னு சொல்றவனு நம்பர்தான் டேஞ்சர். கடவுளுக்கு மீடியேட்டரா இருக்கணும் டேஞ்சர். கடவுள் இல்லைன்னு சொல்றான் பார்த்தீங்களா, அவனும் டேஞ்சர் தான். அவனும் அரசியல் தான். என்ன அவரும் பிசுங்கிறாரு, நீங்களும் பிசுங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? எனக்கு இந்த மீனியை பார்த்தா சின்ன வயசுல என்னோட சிப்ளிங் அதை மாட்டிட்டு பட்டா கஷ்டம் தானே. இந்த வேதனை இருக்கு தானே. Born as a racist, and this is how what if A born as a racist, and this is how word works. That truth. And also feminismல எப்படி டாக்ஸிக்கான தற்கொலைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்களோ, அதே மாதிரி ரேசிசம்க்கு அகேன்ஸ்டா இருக்குன்ற பேர்ல நிறைய தற்கொலைகள் சுத்திட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, யாத்த சாங்களை உன்னை வெள்ளாதி வச்சு தான் வளர்த்தாங்களா, வெயிலுக்கு கட்டாம வளர்த்தாங்களா அப்படின்னு லிரிக் இருக்கும். அது ரொம்பவே தப்பு, நான் இப்போ ரொம்பவே ரெக்ரெட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மென்டாலிட்டி கூட தப்பு தான். இல்ல மிஸ்டர் விஜய், உங்க எண்ணம் ராங். யூ ஆர் டோட்டலி ராங். கார்குழல் கடவையே என்னை இங்கே வைக்கிறாயின்னு கருப்பா இருக்க ஒரு அறிவையை வர்ணிச்சது தப்பு இல்லைனா, வெள்ளையா இருக்க ஒரு பொண்ணு அப்படி வர்ணிச்சதும் தப்பு இல்லை. அது தப்புன்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் ராசிசம் தான் பண்றீங்க. பாருங்க, அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. சின்ன பசங்கள்லாம் பார்க்க கூடாத படம். பிகாஸ் இந்த படத்துல நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அரேஞ்ச்.
ஏய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ இதாக முடிந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ இதாக முடிந்தது. ஒன் லைஃப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ இனிதாக முடிந்தது. லவ் யூ ஆல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ இனிதாக முடிந்தது. லவ் யூ ஆல். ஒன் லைஃப். Cheers with that.